அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 3, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடலோர மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி மையங்கள். விழிஞம் சர்வதேச துறைமுகம் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகம். கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஊரில் உள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் என்ற சிறப்புக்குரிய விழிஞம் சர்வதேச துறைமுகம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் 8800 கோடி செலவில் அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பெரும் சரக்கு கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட இத்துறைமுகம் நாட்டின் கடல்சார் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. மே 5 வணிகர் தினம். கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. வணிகர் தினத்தை முன்னிட்டு மே 5ஆம் தேதி சென்னை கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி வணிகர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பார்த்து வச்சுக்கோங்க. மே 5 வணிகர் தினம் தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது அன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளனன்னு சொல்லி நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆந்திரத்தில் ரூபாய் 58,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் புதிய தலைநகராக அமராவதியை உருவாக்குவது உள்ளிட்ட 58,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைநகரில் அமையவுள்ள உட்கட்டமைப்புகள், தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்த உள்கட்டமைப்புகள் உட்பட 94 திட்டங்கள் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலையில் போர் விமானங்கள் தரையிறங்கி ஒத்திகைன்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாராஜ் டு மீரட் இடையேயான கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3.5 கிலோமீட்டர் நீள அவசர சாலை ஓடுதளத்தில் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகை இந்திய விமானப்படை வெள்ளிக்கிழமை தொடங்கியதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாராஜ் டு மீரட் இடையேயான விரைவு சாலையில் 3.5 கிலோமீட்டர் நீளம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 Win Current Affair நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.